குழப்பம் சத்துருடைய பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். குழப்பம் என்னது? சத்ருடைய பவர்ஃபுல்லான ஆயுதம். உங்களுடைய நிலைமையிலிருந்து உங்களை விழ பண்ண, உங்களுடைய நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க விடாமல் தடை பண்ண, உங்களுடைய மகிமையை நீங்கள் இழந்து போக சத்ரு எய்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் தான் என்னது? அது எவ்வளோ பவர்ஃபுல்னா, ஏவாளையும் ஆதாமையும் கர்த்தர் எவ்வளோ பிரத்யேக தரிசனத்தோடு அந்த தோட்டத்துக்குள்ள வச்சாரு. அந்த ஒரு சந்தேகம், ஒரு கன்ஃபியூஷன் சத்ரு அவர்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த தரிசனத்தை விட்டே அவர்கள் வெளியில வரும்படிக்கு இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னா அது எவ்வளவு பெரிய மகத்தான ஆயுதம்னு உங்களுக்கு அதோட பவர் புரியும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஜெனரேஷன் ஒரு பாவம் செஞ்சாங்க, அதனால ஒரு 4 தலைமுறையாக கஷ்டப்பட்டாங்க, அப்படி இல்லை. ஆதாம் ஏவாள் எந்த ஜெனரேஷனில் வாழ்ந்தாங்க, எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றும் அதற்குரிய பலனை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கிறோம்னா, கன்ஃபியூஷன்கிற அந்த வேர் அது எந்த அளவுக்கு ஆழமாய் சத்ருவனால எந்த அளவுக்கு அது தீவிரமாய் அனுப்பப்படுகிறதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும். அந்த கன்ஃபியூஷனுக்கு ஏவாள் இடம் கொடுத்ததுனால, அந்த கன்ஃபியூஷனில் அவங்க சிக்கி கொண்டு தேவன் அவர்கள் மேல வைத்திருந்த மகிமையை இழந்தாங்க. தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த அந்த ஆனந்த பாக்கியம் நிறைந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை இழந்து வேர்வை சிந்தி உழைத்து சம்பாதிச்சு தங்கள் ஜீவனத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு கடினமான வாழ்க்கைக்கு நேராக தள்ளப்பட்டாங்க. இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னது? சத்துரு விதைத்த கன்ஃபியூஷன்கிற ஒரு விதை. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அவங்களுடைய டோட்டல் வாழ்க்கைக்கான தரிசனத்தையும் இழந்து அவர்களை நிற்க பண்ணிருச்சு. தேவனை விட்டு பிரிய பண்ணிருச்சு. தேவனை விட்டு தங்களை ஒழித்து கொள்ள பண்ணதுக்கு எது அடிப்படையா இருந்தது? கன்ஃபியூஷன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய காரியத்தை குறித்து நான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறேன். எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு பாதி நாட்கள் அல்லது ஒரு 25 நாட்கள் கிட்ட நான் குழப்பத்திலேயே தான் இருக்கிறேன் அப்படின்னா, சத்துரு அந்த கன்ஃபியூஷன்கிற ஆயுதத்தை உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தீவிரமாக பயன்படுத்திட்டு இருக்கிறான்னு இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு ஆமைன்னு சொல்லிடலாமா?